இந்த புனித பூமிக்கு போலீசார் உட்பிரவேசித்து புத்தர் சிலையை வைக்க வேண்டிய இடத்தை தீர்மானிக்கிறார்கள். அறநெறி பாடசாலை கட்டிடத்தை நிர்மாணிக்க வேண்டிய முறைகள், அதற்கு தடைகளை விதிக்கிறார்கள். அது குறித்து கட்டளைகளை பிறப்பிக்கின்றார்கள். விசேடமாக நான் இங்கு கேட்க விரும்புகின்றேன், இது போன்ற செயற்பாடுகளை நீங்கள் மேற்கொள்வதனூடாக எமது இந்த சமூகத்திற்குள் இனவாத அழுத்தங்களை செய்வதற்கு பார்த்து கொண்டிருக்கின்ற, கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றவர்களுக்கு தேசிய ஒற்றுமைக்கு எதிராக, நாட்டிற்குள் இருக்க வேண்டிய ஒற்றுமைக்கு எதிராக அவர்களுக்கு நீங்கள் அவர்களுக்கான வழிவகைகளை அமைத்துக் கொடுக்கின்ற பணியைத்தான் நீங்கள் மேற்கொள்கின்றீர்கள். ஒரு புனித பூமிக்குள் புனித பூமிக்கான அறுதி உறுதிகள் வழங்கப்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களது சமய பணிகளை மேற்கொள்வதற்கான சுதந்திரம் அவர்களுக்கு இயல்பாகவே வழங்கப்படுகிறது. நடு இரவில் போலீசாரை அங்கு அனுப்பி ஒரு விகாரைக்குள் இடம்பெறுகின்ற புனித பூமி என்கின்ற அறுதியுறுதி வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு விகாரையின் அபிவிருத்தி பணிகளுக்கு தடங்கல் விளைவிப்பது எப்பேற்பட்ட ஒரு செயற்பாடாக அமையும்? யார் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள்? யார் இந்த செயற்பாடுகளுக்கு பின்னால் இருக்கின்றார்கள்? அரசாங்கத்திற்கு நாங்கள் கூற வருவது என்னவென்றால், நாட்டின் மீயர் சட்டத்தை நீங்கள் அறியவில்லை என்றால் நான் இந்த பிரதிகளை நான் ஹேண்ட்சாட் படுத்துகின்றேன். பௌத்த சமயத்திற்கு வழங்கி இருக்கின்ற இந்த முன்னுரிமை அங்கீகாரம் அரசியல் அமைப்பிலும் ஏனைய சமயங்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த உரிய இடம், அந்த சமயங்களுக்கு இடையிலான ஐக்கியத்தினூடாக இந்த நாட்டில் எப்படி அமைதியான நிலைகளை ஏற்படுத்த வேண்டும் என்பது தொடர்பில் இந்த சட்டத்தை சரியான முறையில் வாசித்துக் கொள்ளுங்கள் என்பதை நான் அரசாங்கத்திடம் வேண்டிக் கொள்கின்றேன். உடனடியாக இந்த நிலையை அமைதி நிலைக்கு கொண்டு வருவதற்கு ஜனாதிபதி உள்ளிட்ட உத்தியோகத்தர்களுக்கு கௌரவமான தலைமை தேரர்கள், மகா சங்க தேரர்களை சந்தித்து அவர்களது ஆலோசனை அறிவுறுத்தல்களையும் செவிமடுத்து இந்த இனவாத மதவாத தீயை நிறுத்தி தயவு செய்து நீதி நியாயத்தை நிலைநாட்டுமாறு, அதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு நான் இங்கு கோரிக்கை விடுக்கின்றேன்.